ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பாருங்கள் இந்த டெடி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் பிக் பாய் டெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயோட டெடி போட்டிருந்தாங்க. இந்த இதில் வந்துட்டு நம்ம ஒரு கேர்ளோட டெடி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஹெட் பார்ட் வந்து ஃபுல்லாக நம்ம பிக் பாய் டெடியில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிங்களோ அதே தான், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. பாருங்கள், நீங்கள் பிக் பாய் டெடிக்கு வந்து எப்படி ஹெட் மேக் பண்ணிங்களோ அதே போல் தான் நோஸ் எல்லாமே, இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஐப்ரோஸ் மாதிரி இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ப்ளஸ் நோஸ் வந்து பிக் பாய் டெடியில் வந்து நீங்கள் இங்கே வந்து பிளாக் கலர் கொடுத்துருப்பேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்துட்டு இதில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதே போல் நீங்கள் பண்ணிக்கலாம். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஹெட் பார்ட்டில் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ப்ளஸ் இங்கே ஒரு பவ் மாதிரி சின்னதாக வச்சுருக்கேன். நீங்கள் இது பெருசாக கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி ஃப்ளவர்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹெட் பார்ட் வந்து நீங்கள் பிக் பாய் டெடிக்கு எப்படி ஒர்க் பண்ணிங்களோ அதே போல் தான், பேட்டர்னில் சேம் தாங்க, வேறு எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. அதனால் நீங்கள் பிக் பாய் டெடியோட ஹெட் பார்ட்டை பார்த்து இது ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே போல் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த பாடி பார்ட் பார்க்க போகிறோம். பாடி பார்ட் பாருங்கள், இது வந்து காலுக்கு வந்து ஷூ மாதிரி வச்சுருக்கு. அதுக்கு அடுத்தது இது வந்து பாடி பார்ட்டோடது. இப்போது ட்ரெஸ் வந்து சின்ன கவுன் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கை பாருங்கள், 2 ஹேண்ட்ஸும். நான் இதுக்கு வந்து ஃபில்லிங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேங்க. ஏன்னா வந்து நான் வந்து இதை வந்து இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் வைக்கிற டாய் மாதிரி பண்ணல. இது வந்து சும்மா குழந்தைங்களுக்கு கையில் வச்சு விளையாடுவாங்க இல்லைங்களா, வெயிட் இல்லாமல், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அதிகமாக வந்து நான் ஸ்பான்சஸ் வந்து ஃபில் பண்ணல. ஸ்பான்சஸ் வந்து எங்கே அதிகமாக கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலுக்கும் கைக்கும் மட்டும்தான் ஸ்பான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். பின்ன உடம்புக்கும் ஹெட்டுக்கும் வந்து நான் ஸ்பான்சஸ் அதிகமாக கொடுக்கல. ஓகேங்களா? இந்த பாடி பார்ட் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்மளுக்கு பேட்டர்ன் தேவை. இது வந்து பிக் பாய் டெடியோட பேட்டர்ன் வராதுங்க. சில இடத்துல மட்டும் ஒரே மாதிரி வரும். ஏன்னா பிக் பாய் டெடிக்கு வந்து நம்ம ட்ரெஸ் வந்து ஃபேண்ட்டும் ஷர்ட்டும் போட்ட மாதிரி, டிஷர்ட்டும் ஃபேண்ட்டும் போட்ட மாதிரி பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து கேர்ள் டெடிக்கு வந்து கவுன் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், கவுன், அப்புறம் கை பாருங்கள் இது வரைக்கும், அப்புறம் காலர் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பேட்டர்ன் டிஃபர் ஆகும். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நான் ரிட்டன் இதாக கொடுக்குறேன். இதை வந்து நம்ம அமுதாஸ் க்ரோஷட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற சேனலில் வந்துட்டு நான் வந்து இதோட ரிட்டன் பேட்டர்ன் கொடுக்குறேன். பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே இந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு அடுத்தது நான் ரிட்டன் பேட்டர்ன் கொடுத்துருக்க பேஜுக்கு போகும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, மேடம் நீங்கள் போட்டிருக்கீங்க அதில் ஒரு பார்ட்டு தான் இருக்குது, இன்னொரு பார்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இந்த டெடி, அழகான டெடி வந்து நீங்களே ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம். பாடி பார்ட்டோட நான் ரிட்டன் பேட்டர்ன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் கலர்ஸ் எப்படி ஆட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ ஷூக்கு வந்து நீங்கள் நார்மலாக என்ன நீங்கள் கலர் வேணாலும் ட்ரெஸ் கலரே மேக் பண்ணலாம். என்கிட்ட வந்து இந்த த்ரெட் வந்து எல்லா கலர்லேயும் 1 2 இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து சேம் ஒரே மாதிரி கலர் யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து ஷூக்கு வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷூக்கு யூஸ் பண்ணுறதே, ஆனால் பாடிக்கு வந்து ஒரு 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைனே வந்து இன்னொன்று கூட போடணும், ஆனால் என்கிட்ட த்ரெட் இல்லாதங்காட்டிக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து அப்படியே ஸ்ப்ரில்லாக வர மாதிரி, இந்த லைன் இங்கேயும் 3 டைம்ஸ் வரணும், நம்மளுக்கு இங்கேயும் 3 டைம்ஸ் வரணும். அப்போ இன்னும் லென்த் இந்த அளவுக்கு வருங்க. நான் த்ரெட் இல்லாதங்காட்டிக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது படிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கின் கலர் பாருங்கள். ஸ்கின் கலர் வந்து நான் வந்து இந்த பர்பிள், டார்க் பர்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கின் கலரே கொடுத்தீங்கனாலும் ஓகே. ஓகேங்களா? அதே போல் ட்ரெஸ் பாருங்கள். ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? இங்கேருந்து நெக் வரைக்கும் பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் வந்து நான் என்கிட்ட கம்மியாக இருக்கிற கலர்ஸை வந்து ஒரு லைனும், அதிகமாக இருக்கிற கலர்ஸை மற்ற லைனும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து அவங்க கலர் சேஞ்ச் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு கலர்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை கட் பண்ணாமல் நீங்கள் இங்கே வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். அட்டாச் பண்ணதுலேருந்து நீங்கள் த்ரெட்டு எந்த பேட்டர்ன் வந்து சேம், த்ரெட்ஸை மட்டும் கலர் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிங்க முக்கியமானது கை வந்து சொல்லணும். கை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இந்த டார்க் ஷேட் பர்பிள் வந்து இல்லை. என்கிட்ட வந்து டார்க் ஷேட் பர்பிள் இல்லைங்க. அதனால வந்து நான் இங்கேருந்து இது வரைக்கும் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து நான் வந்து வாண்டடாக ஆட் பண்ணலை, கலர் இல்லாதங்காட்டிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே போல் ஒயிட் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டு, அதாவது ஸ்கின் கலர் இருந்துச்சுன்னா ஸ்கின் கலரே இது வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கின் கலரே இது வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், இது ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கின் கலரே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் நீங்கள் ஸ்கின் கலரே ஆட் பண்ணிவிட்டு கைக்கு வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸோட கலர், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் வந்து கைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது ஸ்கின் கலர் தான் ஆக்சுவலாக ஆட் பண்ணும். என்கிட்ட கலர் இல்லாதங்காட்டிக்கு நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், காலருக்கு வந்துட்டு நான் கவுன்லேருந்து ஒரு கலர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், காலருக்கு அடுத்த கையும் பாருங்கள்.
ஓகேங்களா? அதே மாரி மவுத் பார்ட் இங்கேயும் இங்கே வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலர் வைக்கலாம், இல்லாட்டி ஸ்கின் கலர். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வைங்க. ஹெட்டுக்கு வைக்கிற கலரே வந்து நோஸ்க்கு வைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஒரு மாரி மில்கி ஒயிட் வைங்க, இல்லாட்டி லைட் பிங்க் ஷேட் அந்த மாரி வச்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். அது மாரி பவும் கொஞ்சம் பெருசா வைங்க. என்கிட்ட த்ரெட்ஸ் வந்து கம்மியா இருந்தங்காட்டிக்கு நான் இப்படி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பாருங்க. உங்களுக்கு இந்த டாய் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா பிக் பாய் டெடி கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. பண்ணவங்க வந்து இந்த மாரி கேர்ல யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து 8 ப்ளை யான் யூஸ் பண்ணி பண்ணா கூட நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்மால் திக்னஸ் கம்மியா இருக்கிற யான விட, திக்னஸ் அதிகமா இருக்கிற யான் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா, இந்த டால்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு வந்து அப்படி நீங்க ஃபுல் ஸ்பாஞ்ச் பண்ணணும்னா, நான் கண்டிப்பா இதுக்கு எனக்கு 1 1/2 கேஜிஸ் யான் சாரிங்க ஃபைபர் எனக்கு 1 1/2 கேஜிஸ் புடிச்சிருக்கும். நான் வந்து மினிமமா சும்மா உள்ள மட்டும் குடுத்துருக்கேன். பாருங்க ஹெட்டுக்கும் இங்கேயும் நான் சுத்தமாவே ஸ்பாஞ்ச் வந்து குடுத்துருக்க மாட்டேன். ஃபைபர் பாருங்க குடுத்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாரி மேக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, நம்மளுக்கு டைரக்ட்டா மெசேஜ் பண்ணுங்க.